எஃபர்ட் தான் போடுவோம். பட் அதோட இது அவுட்கம் இருக்குல்ல, 10 கிலோவா 50 கிலோவா 10 கிலோவா அதை மாற்றணும். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் தெளிவாக சொன்னால் மேக்ஸ் போடுவீங்க இல்லை, மேக்ஸ் வந்து நீ ஆன்சர் கரெக்டாக தான் அதுக்கு மார்க் போடுவாங்களா இல்லை ப்ராசஸ் மார்க் போடுவாங்க? ஏன் ஆன்சர் கரெக்டாக தானே இருக்கு மார்க் போட வைக்கணும்னா ஓகே. ஏன் சொல்றேன்னா அந்த ஸ்டெப்புக்கு தான் மார்க் வழியா ஆன்சருக்கு மார்க் கிடையாது. ஸோ ப்ராசஸ் எஃபர்ட் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா கரெக்டான மார்க் வரும், இல்லைன்னா மார்க் வராது. த பாஸ்ட் மிஸ்டேக் ஃபியூச்சர் சார் இறந்த காலத்தில் ஒரு மிஸ்டேக் தப்பு பண்ணிட்டேன், அதை மாற்ற முடியும் உன்னால? வாய்ப்பே இல்லை. அதுக்கு நான் எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும் அவசியம். அதர் பீப்புள்ஸ் பவுண்டரிஸ். இப்போ நான் ஒரு பவுண்டரி போட்டுருக்கேன், அந்த பவுண்டரி உன்னால் மாற்ற முடியுமா? என் பவுண்டரி எனக்கு நல்லாவே தெரியும். நீ வந்து இப்படி தான் இருக்குன்னு சொல்லி நீ என்ன சொன்னால் நான் கேட்பேன், பட் என்னால் அதை மாற்றவே முடியாது. ஓகே. லாஸ்ட், வாட் அதர் பீப்புள் திங்க் ஆஃப் மீ. மற்றவங்க உன்னை பற்றி யோசிப்பாங்கல்ல, அதை மாற்ற முடியுமா உங்களால்? ஏன் ஏன் மாற்ற முடியாது? அவங்க ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. ஏன்னா இப்போ மேக்ஸிமம் வீட்டில் நடக்கும், அப்பா அம்மா நம்பிவங்களாம் வந்து நீ இப்படி தான், நீ உருப்பட மாட்டேன்னா உருப்பட தான் மாட்டேன் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. நீ ஊர் சுற்றுறியா ஊர் தான் சுற்றுவ, நம்ம என்னதான் பண்ணி என்னதான் நம்ம ப்ரூஃப் பண்ணாலும் அவங்க வந்து மாற்றவே மாட்டாங்க. ஸோ அப்படிதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்பா அம்மா சொல்லுவாங்க அந்த காலத்தில் இப்படி இருந்தோம், நம்ம உடனே என்ன சொல்லுவோம், அது உங்கள் காலம் இது எங்கள் காலம் சொல்லுவோம். ஏன்னா அவங்க வந்து அதை ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்க காலத்தில் வந்து வாழ்ந்த வாழ்க்கை வேறு, பழக்க வழக்கம் வேறு, அவங்களோட அணுகுமுறை வேறு, எல்லாமே வேறு வேறு. ஆனால் நம்ம காலம் வேறு. ஸோ அவங்க வந்து ஒரு சில விஷயம்லாம் சொல்லும்போது கம்பேர் பண்ணுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எதுக்கு எடுத்தாலும் அவங்க காலத்தை கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி திட்டுவோம். ஆனால் அவங்க வந்து அப்படித்தான், அது எதுவும் பண்ண முடியாது, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அதை விட்டுட்டு அது வந்து சண்டை போட்டு உட்காந்துருவாங்க. நீ ஏன் அப்படி சொல்கிற இப்படி சொன்னா, ஏன்னா அவங்க வாழ்ந்த காலம் வேறு, நீ போய் அதை மாற்றுன்னு சொன்னால் மாற்ற முடியாது. புரிஞ்சா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளோட செல்ஃபை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஏன்னா செல்ஃபை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கு. ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீ லேர்ன் பண்ணுறது மற்ற விஷயங்கள் எல்லாமே ஈஸி, அதுக்கு முன்னாடி உன்னை பற்றி நல்லா தெரிஞ்சுருக்கணும். ஸோ உன்னை பற்றி தெரியும்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நீ வந்து செல்ஃபை உட்காந்து இது பண்ணால் தான் தெரியும். ஓகே, புரிஞ்சா? ஓகே, இந்த படத்தில் என்ன தெரியுது? அந்த 2 பிக்சர் நம்ம சாரி கழுத்து இது வைக்க போது கப்பலோட பேக் சைடு தான். ஓகேவா? அது என்ன இல்லையா நம்மளே சொல்லுவீங்க, தண்ணி இல்லைடா கப்பலுக்குள்ள தண்ணிக்குள்ள இருந்தால் அந்த ரெண்டுமே தெரியாது, தண்ணிக்குள்ள இருக்கும் தெரியாது. அது என்ன இருப்பு தான், அது இருப்பு தான்டா. ஒன்னே இங்க வந்து ஃபேன் மாதிரி இருக்குல்ல, அது இங்க வந்து இது இருக்குல்ல ஒரு இது மாதிரி ஸ்லேட் மாதிரி பெருசா இருக்காது. அதாவது வந்து கப்பல்ல வந்து பாத்தீங்கன்னா டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுவாங்கல்ல, அது வந்து இதுதான். கப்பல் வந்து இப்போ பிரேக் போட்டா வீலிங் பண்ணுறோம், சேஞ்ச் பண்ணுறோம். ஆனால் கப்பல் வந்து பேக் சைடில் இருக்கும். ஸோ அது பட்டன் இருக்கும், அது இது பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபேன் அது வந்து ஒரு டர்பன் சொல்லுவாங்க, இங்கிலீஷில் வந்து டர்பன் சொல்லுவாங்க. அதாவது டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுற விஷயம். அந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் சேஞ்ச் பண்ணுவோம். அந்த ஃபேன் இருக்குல்ல அது சுற்றும், ஃபாஸ்ட்டாக சுற்றும். அது சுற்றுனால தான் கப்பல் முன்னாடியே போயிடுச்சு. இதை வந்து பார்த்தீங்கன்னா சரக்கு கப்பல்லாம் பார்த்துருக்கீங்களா, சரக்கு கப்பலை பேசுறது படத்தில் பார்த்துருக்கீங்க, அது எவ்வளோ வெயிட் இருக்கும் ஏதாவது ஐடியா சொல்லுங்க. 20,000 டன். ஓகே, வேற அவ்வளோ பெரிய டன் உள்ளது. ஆனால் ஃபேன் எவ்வளோ வெயிட் இருக்கும்? அந்த ஃபேன் வெயிட் எவ்வளோ? ஓகே, 2000 டன் எங்க இருக்கு, 20,000 டன் எங்க இருக்கு? ஏன்னா அவ்வளோ பெரிய 20,000 டன் உள்ள பெரிய கப்பலில் அதை சரக்கெல்லாம் வச்சுருக்கோம், கண்டெய்னர் கண்டெய்னர் வச்சு அடுக்கி வச்சுருக்கோம். அவ்வளோ பெரிய விஷயத்த வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபேன் வந்து சுற்றுறதுனால தண்ணி புஷ் பண்ணும், புஷ் பண்ணி உள்ள கொண்டு போகும். அந்த 2000 டன் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 டன் உள்ள கப்பலை முன்னாடி தள்ளுது. ஏன் சொல்றேன்னா சின்ன சின்ன விஷயம் தான், நான் பார்த்த சின்ன சின்ன விஷயம் தான் பார்த்தீங்கன்னா ஒன்று முன்னோக்கி தள்ளிட்டு. புரியுதா? ஸோ அதனால வந்து அந்த சின்ன சின்ன விஷயங்கள் இம்பார்ட்டன்ட் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் சின்ன விஷயம் எது பண்ணாலும் சரி, சமைக்கிறதா இருக்கட்டும், இல்லை படிக்கிற விஷயங்களா இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகிற விஷயங்களா இருக்கட்டும், நீ மற்றவங்க சொல்கிற கேட்குற விஷயங்களா இருக்கட்டும், இதெல்லாம் சின்ன சின்னதாக தான் இருக்கும். பட் அந்த சின்ன சின்ன விஷயத்த நீ வந்து இல்லை அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னாலே லைஃப் வந்து முன்னோக்கி போக முடியாது. நான் சொல்றது புரியுதா? இந்த பிக்சர் அதான், அதுக்கு தான் அந்த பிக்சர் நான் இது பண்ணேன். எக்ஸாம்பிள் கிளியராக இருந்துச்சுல.